இது வந்து 24 hours பன்மை ஷாப்பு. ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட்டுக்கு நைட் ஷிஃப்ட் போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நிறைய 24 hours ஷாப் இருக்கிறதுனால லைக் அவங்களோட லேட் நைட் ஸ்நாக்கு ஆர் வந்து கோ டு ஸ்நாக்கு எல்லாமே வந்து இந்த பன்மை அண்ட் இந்த பன்ஸ் தான், பர்கர் பன்ஸ் தான். ஸோ நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து எக் பர்கர். எக் பர்கரில் வந்து லைக் நான் கேட்டதை மட்டும் வெய் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவள்கிட்ட. நான் வந்து எக் பர்கர் பன் சாப்பிடுறேன். மீட் ஸ்ப்ரெட் வேண்டாம், டொமேட்டோ வேண்டாம், லெட்யூ இந்த மாதிரி பச்சை பச்சையா காய்கறி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் நான் வெறும் மயோ சாஸ் அண்ட் எக். இது வந்து லேட் நைட் ஸ்நாக்கு, கோ டு ஸ்நாக் மட்டும் கிடையாது, நிறைய பேரோட பிரேக்ஃபாஸ்ட் தான், லஞ்ச் தான். நானே ஃபர்ஸ்ட் வந்து வியட்நாம்ல ஃபுட்டு ட்ரை பண்ண யோசிச்சு ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணது இந்த பன்மையும் பர்கரும் தான். ஏதாவது சாப்பிடணும்னு தோணுது, என்ன சாப்பிடலன்னு தெரியல, வயிறு ஃபுல் ஆகணும் அப்படின்னா தே கோ ஃபார் திஸ் பன்மை ஆர் பிரெட் பன். ஏன்னா வியட்நாமோட ட்ரெடிஷனல் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. பா இருக்கு, குன்சா, புன்யோ, அதெல்லாம் நிறைய இருக்கு. வியட்நாமோட எல்லா பேக்கரிஸ்லயுமே இந்த பிரெஞ்சோட இன்ஃபுளுன்ஸ் பார்க்கலாம். லைக் எல்லா பன்னு, பிரெட், லைக் வான் பிரெட்ஸ் எல்லாமே வந்து லைக் அவ்வளோ சாஃப்டா, அவ்வளோ டேஸ்டியா. லைக் நம்ம ஊர்ல ஒரு நார்மல் பேக்கரியில போயிட்டு நீங்க இந்த மாதிரி இவ்வளோ சாஃப்டான பண்ணெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டா இருக்கும். நல்ல லைக் அந்த ஒரு நல்ல பேக்கிங் தெரிஞ்சவங்க பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி எல்லா பேக்கரியிலயும் இருக்கும். ஸோ இது வியட்நாம்ல ஒரு கோ டு ஸ்நாக். நான் எப்படி இந்த ஸ்டூடெண்டோட கோ டு ஸ்நாக்ஸ்னு சொல்றேன்னா, இப்போ நான் கேன்டோல இருக்கேன். கேன்டோல வந்து டைம் இப்போ 12:17 நைட்டு 12:17. ஸோ இப்போ கூட நான் இது வாங்கிட்டு இருக்கும் போது என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு பையன் வந்து லைக் ஹாஸ்பிட்டல் டியூட்டி முடிச்சுட்டு லைக் மேம் நான் இன்னைக்கு ஃபுல் டே டியூட்டி இருந்துச்சு, எனக்கு வெளியே ஸ்டே பண்ணியிருக்க பையன், எனக்கு ஃபுல் டே டியூட்டி இருந்துச்சு, எனக்கு சமைக்க ரொம்ப டயர்டா இருக்கு, ஸோ ஐ ஜஸ்ட் கேம் டு பை திஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு தான் போனான். இந்த சேம் பன்னு எவ்வளவு அழகா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க பாரு. இது எந்த அளவுக்கு சாஃப்ட்னா அவ்வளோ சாஃப்ட், ஒரு நார்மல் ஒரு பேக்கரியில. ஸோ இந்த மாதிரி வந்து லைக் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். லைக் இந்த மாதிரி ஒரு 24 hours கஃபே, நமக்கு ஜூஸ், ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி பன்னு, வான்மை இதெல்லாம் இருக்கும்போது we need not to worry much like okay நைட்ல எதுவுமே சாப்பாடு கிடைக்காதோ அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. You can come and you can have whenever you want. ஜூஸ் பொறுத்த வரைக்கும் லைக் தே டு கிவ் ஃப்ரெஷ் ஜூஸ். ஜூஸ்ல வந்து தண்ணி கலக்க மாட்டாங்க, லைக் தே டோன்ட் மிக்ஸ் வாட்டர். ஸோ ஜூஸ் கொஞ்சம் பியூர் ஜூஸ் எடுத்துருவாங்க, சுகர் மிக்ஸ் பண்ணுவாங்க நமக்கு வேணும்னா, தே ஆட் ஐஸ் அண்ட் கிவ் இட், அவ்வளவுதான். தே டோன்ட் மிக்ஸ் வாட்டர். ஏன்னா உங்களுக்கு இந்த ஐஸ் கட்டியே அப்படியே கரைஞ்சு தண்ணி ஆட் ஆயிடும். பட் இங்க நல்லா இருக்கும். இங்க வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். So if you are visiting Vietnam, do try this banh mi, do try this burger bun, and do try this juices, fresh juices. Bye.